பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நம்மோடு இருந்து கரை சேர்க்கிறவர், போராடும் என் நெஞ்சம் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கிருபைநாதன் ஸ்தோத்திரம். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, கருணீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, கருணீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம்
பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபில் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களிடத்திலும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மீட்பர் என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த மீட்பர் எங்கு வருவாராம்? சீயோனிடத்தில் வருவாராம். மீட்பர் சீயோனிடத்தில் வருவார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. சீயோன் என்றாலே ஆண்டவருடைய பிள்ளை என்று அர்த்தம். இந்த சீயோனுக்கு ஆண்டவர் ஏன் வர வேண்டும்? ஆண்டவர் இந்த சீயோனுக்கு வர வேண்டும் என்று வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது, இந்த சீயோன் தான் ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆனால் ஏதோ ஒரு மீறுதலுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் தன்னை விட்டு விலகும்படியாக, அல்லது ஆண்டவரை விட்டு இந்த சீயோன் விலகி போகும்படியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கிறது. அதனால்தான் இங்கு வேதத்தில் இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொல்லுகிறார், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களிடத்திற்கும் வருவார் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களிடத்தில் அவர் வருவாராம். இளைய மகன் கெட்ட குமாரன் ஓமை என்று வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த மனிதன் பாருங்கள், தகப்பனோடு இருந்தவன் தான். இவனுக்கும் தகப்பனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எங்கோ வாழ்ந்தவன் அல்ல. இவன் தகப்பனோடு இருந்த ஒரு சீயோன் தான். ஆண்டவருடைய பிள்ளைதான், தகப்பனுடைய பிள்ளைதான். ஆனால் இவன் வாழ்க்கையில் பாருங்கள், கேட்பார் பேச்சு கேட்டு என்று சொல்வாங்க பாருங்க. அதே போல நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு பிரித்து கூடும், நான் என்னுடைய நண்பர்களோடு சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தகப்பனோடு இருந்த உறவை துண்டித்து கொண்டு சீயோனாய் இருக்க வேண்டிய அவன் மீறி நடந்து தூர தேசமாய் போய்விட்டான். இவன் தான் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இப்பொழுது தன் வாழ்க்கையில் புத்தி தெளிந்து அந்த மீறுதலை விட்டு அவன் திரும்பி வருகிற போது வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. அவன் தூரத்தில் வருகிற போதே தகப்பன் அவன் வருகிறதை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அணைத்து முத்தமிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மீறுதலை விட்டு திரும்பி வருகிற அந்த மகன் தூரத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனிடத்திற்கு மீட்பர் சென்றார். மீட்பர் போய் அவன் கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனை அணைத்து கொண்டு மகனாகவே வாழ வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதனால் தான் மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களிடத்திற்கும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், இன்றைக்கு அந்த மீறுதல்களை விட்டுவிட்டு, அந்த தவறான காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பும் போது ஓரடி எடுத்து வைத்தால் போதும், ஓடி வந்து அணைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் நம்மிடத்துக்கு வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, சீயோனாயிருந்தாய், இப்பொழுதோ என்னை விட்டு நீ தூரம் போய்விட்டாய். ஆனால் என்னிடத்தில் உன்னுடைய மீறுதலை விட்டு நீ திரும்பினால் நான் உன்னிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பரிசுத்தமுள்ள முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் நான் சீயோனாகத்தான் இருந்தேன், ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவுக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் இடம் கொடுத்து தேவ பிரசன்னத்தை இழந்து நான் தவிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்திற்கு நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லி உம்மிடத்திற்கு திரும்புகிறார்களோ ஒவ்வொருவரிடத்திற்கும் நீர் வருவீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களிடத்துக்கும் வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிந்தையிலும் குடும்பத்திலும் வந்து பிரவேசித்து அவர்களோடு கூட உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருந்தருளும்.
அவர்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவீராக. எல்லா குறைவுகளும் அவர்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. பசியால் வாடுகிற நிலைமைகள் நீங்கி போகட்டும் அப்பா. தகப்பனுடைய எல்லா உரிமைகளும் பிள்ளைக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.